அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எந்த மாதிரி டைரக்ஷன்ல மூவ்மெண்டம் இருக்காங்க, அந்த டைரக்ஷன்ல இருந்து எப்போ ரிவர்சல் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பிரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நமக்கு டைரக்ஷன் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்த எந்த இடத்த சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பிரீமியம் லெவல்ஸ் பார்க்கலாம். நமக்கு பார்த்தோன்னா நிஃப்டி எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தோன்னா நிஃப்டி பார்த்தோன்னா ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்தாங்க. அதாவது கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதோட ப்ரீஸ் டேவோட லோவுக்கு பிலோ நமக்கு ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு ரெண்டு விதமான ஆக்டிவிட்டி பார்க்க முடியும். ஒரு கேப் டவுன் மூமெண்டமும் ப்ரீஸோட க்ளோசிங் பிலோ இருக்கிற மூமெண்டத்தையும் பார்க்க முடியும். அது டேவோட ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்துல எந்த டைரக்ஷன் டிசைட் பண்ணணும், நமக்கு எந்த டைரக்ஷன் எந்த சைடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த யார் ப்ராஃபிட்டபிள் இருப்பாங்க, அந்த ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இடத்த நமக்கு அந்த டைரக்ஷன் சைடு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன்ல மார்க்கெட் இருக்கு. அதை எப்போ அந்த டவுன்ஃபாலை கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷன் மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டி தான் நமக்கு பார்க்கணும். சரிங்களா? அப்போ எப்போ அப் ட்ரெண்ட் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த நாம தேடி போற மாதிரி இருக்கும். சரிங்களா? நாம இடத்த அந்த லெவல்ஸ் தேடி போற மாதிரி இருக்கு. நமக்கு 30 மினிட்ஸ் பேஸ் பண்ணிட்டு லெவல்ஸ் எடுத்திருக்கோம். 2 லெவல்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா மேஜரா 2 லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ், செகண்ட் 30 மினிட்ஸோட பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? நமக்கு எந்த சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல ரிவர்சல் ஆகுறாங்களா இல்லையா செகண்ட் சப்போர்ட்ல ரிவர்சல் ஆகுறாங்களா அப்படிங்கறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு டைரக்ஷன் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்திருக்காங்க நேத்தே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கா மேல 24,300 இருந்து நமக்கு ஸ்ட்ராங்கா செல் அப் நடந்திருக்காங்க. அதுல இருந்து அதை பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீஸோட க்ளோசிங் பிரைஸ் பிலோ ஓப்பனிங் கொடுத்து நமக்கு ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டி பார்த்திருக்கோம். அப்படிங்கும்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு காலோட செல்லர் பார்த்தீங்கன்னா ஹை பிரீமியத்துல செல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு காலோட பிரீமியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பிரீமியத்துல செல் அப் நடந்திருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அப்படிங்கும்போது கால் செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் ஒரு மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த கால் செல்லர் எப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா கிரியேட் பண்ண ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போ கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த பேஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு காலுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில தான் நமக்கு பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? நமக்கு அடிஷனலா ஒரு லெவல்ஸ் எடுத்திருப்போம். சரிங்களா? அது அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு 30 மினிட்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு ப்ரீவியஸா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்தெந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு காலோட பிரீமியத்தில் என்ன நடந்திருக்கு, புட்டோட பிரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 5 மினிட்ஸ்ல டைம் ஃப்ரேம் மாத்திருக்கோம். சரிங்களா? நமக்கு என்ன நடந்திருக்காங்க அப்படின்னா பாருங்க கரெக்டா நமக்கு லெவல்ஸ் எப்ப கிடைச்சிருக்குன்னா நமக்கு பார்த்தோன்னா நமக்கு 9:40 அப்படிங்கும்போது அந்த லெவல்ஸ் எடுத்திருப்போம். சரிங்களா? 9:40 தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுத்திருப்போம். அதாவது ப்ரீவியஸோட பிரீமியத்தை பேஸ் பண்ணி தான் இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நமக்கு லெவல்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா நமக்கு கரண்டோட டேவோட க்ளோசிங்ல என்ன நடக்கு அந்த பிரைஸ் வச்சு தான் நமக்கு லெவல்ஸ் எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸ் கிடையாதுங்க. கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கிற லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் அடுத்து அந்த லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு டைரக்ஷன் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா நமக்கு 30 மினிட்ஸோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு 23,900 பார்த்தீங்கன்னா நமக்கு
23,900க்கு பார்த்தோன்னா 24,000 பிரீமியத்தோட லெவல்ஸ் தான் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அந்த லெவல்ஸ் பிலோ போகக்கூடாது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,100 பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து 24,000 பிரீமியம் வந்து அபோவ் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன நடந்திருக்காங்க அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கோம், RES போட்டிருக்கோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 9:40க்கு அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா பிரேக் அவுட் கொடுக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்போசிட்டோட பிரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,000 காலோட பிரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்த பார்க்க முடியும். சரிங்களா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ் இந்த அதாவது 112 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு பிலோ வந்து பிரீமியம் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அப்பு ஒரு புட்டோட பிரீமியம் பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து டைரக்ஷன் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து எந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டியில வந்து புட்டோட பிரீமியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா, நமக்கு வந்து 9:40க்கு 9:35க்கு வந்த சரிங்களா ஒரு ஹை வந்து வச்சுக்கலாம் பாருங்க 24,100 பிரீமியர் ஹையை வந்து 324 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா லெவல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கும். சரிங்களா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பிரீமியம் காலோட பிரீமியம் வந்து பிலோ வந்து க்ளோசிங் நடக்கல அப்படிங்கிற விஷயத்துக்காக அடிஷனல் லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த லெவல்ஸ்க்கு மேலே வந்து புட்டோட பிரீமியம் போகல அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் நமக்கு வந்து காலோட பிரீமியம் அதுக்கு பிலோ வந்து போகல, அதாவது 112 ரூபாய்க்கு பிலோ போகல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கால் சைடுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து என்ட்ரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து 111 ரூபாயிலிருந்து பார்த்தா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நமக்கு வந்து 100 பாயிண்ட் வந்து மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து 100 பாயிண்ட் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து தெரியல. சரிங்களா, அப்படிங்கும்போது சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரி அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்க முடியும். சரிங்களா, நமக்கு வந்து ஓவரால் பார்த்தோன்னா நமக்கு வந்து கால் சைடில் வந்து செல்லர் வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ வந்து பொசிஷன் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து என்ட்ரி வந்து பார்த்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபுக்கு வந்து தான் நமக்கு வந்து என்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக வந்து கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் சரிங்களா இந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் 279க்கு பிலோ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பிலோ வந்து போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து 113 ரூபாய்க்கு அப்படிங்கிற 118 ரூபா அப்படிங்கிறதுக்கு பிரைஸுக்கு வந்து நமக்கு வந்து அவ்வளோ மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த இடத்தையே வந்து நம்ம வந்து எடுக்க முடியல. சரிங்களா, இந்த இடத்தையே வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணல. சரிங்களா, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. டைரெக்டாக வந்து நமக்கு வந்து காலோட பிரீமியத்தை பை பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணாம இருந்தோம், வெயிட் பண்ணோம். அந்த போது பார்த்தா நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தா இந்த இடத்த வந்து பிரீமியம் சஸ்டைன் ஆச்சு. ஓகே, சஸ்டைன் ஸ்ட்ராங்காக அவங்க வந்து செல்லப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து புட்டோட பிரீமியத்தில் ஸ்ட்ராங்காக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும். இந்த சைடு பார்த்தா நம்ம வந்து ஒரு பையருக்கு உண்டான விஷயம் வந்து பையர் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து இந்த இடத்த பார்க்க முடியும். இந்த ஸ்ட்ராங்காக வந்து புட்டோட பிரீமியத்தில் செல்லிங் நடந்திருக்கும் விஷயத்தையும் பார்க்க முடியும். பையர் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இங்கிருந்து பார்த்தோன்னா ஒரு டைரக்ஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் சார்ட்டில். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ஸ்மார்ட் சார்ட்டில் என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸ்மார்ட் சார்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தோன்னா ஒரு வீக்கர் லோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து லோ 3 டைம் வந்து லோ கிரியேட் பண்ணிக்கிறாங்க. 23,800 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு வந்து பிலோ வந்து போக முடியல அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ஃபியூச்சர் சார்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு லெவல்ஸில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃப்ரீஸ் டேவோட ஒரு லெவல்ஸில் வந்து இருந்தாங்க. 23,850 அந்த லெவல்ஸில் வந்து பிலோ வந்து போகல அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்க்க முடியும். சரிங்களா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து 24ஆம் தேதி வந்த லெவல்ஸில் வந்து பிலோ வந்து போகல அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து வாட்ச் பண்ணியிருந்தோம். அந்த பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து அப்புக்குண்டான டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணிட்டு அப்புக்குண்டான என்ட்ரியில் வந்து மூமெண்டம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூமெண்டம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 30 மினிட்ஸில் இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேவோட பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா, வந்து ஒரு ப்ரீமியத்தோட லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அடிஷனல் லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து உள்ள வந்து
இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து செல்லர் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா வந்து இந்த இடத்த வந்து யார் வந்து ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங்கில் இருக்காங்க, யார் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன்ல போகலாமா, இல்லை ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓவரால் பார்த்தா நமக்கு வந்து டவுனுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். எல்லாமே வந்து வெயிட்டிங் தான் எல்லாமே. சரிங்களா? நமக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு இந்த மூவ்மெண்ட்டெல்லாம் மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த மூவ்மெண்ட்டெல்லாம் நமக்கு வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி கிடையாது. சரிங்களா? ஒரு காலுக்கு உண்டான மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது டவுனுக்கு உண்டான மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல லெவல்ஸ் வந்து புட்டுக்கு உண்டான என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி எந்த மாதிரி வந்து மூமெண்டம் இருக்குது, எந்த சைடில் வந்து நாம் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேக் டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், எந்த விதமான பையன் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.